மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29 வாசிங்க 31 வரைக்கும். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். போதும், கவனிங்க. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். இங்க ஆண்டவர் சொல்றாரு, அடைக்கலான் குருவிகள். இன்னைக்கு அநேக வேடர்கள் வேட்டையாடுகிறார்கள். வேட்டையாடுகிற போது இந்த அடைக்கலான் குருவிகளை பிடித்து வியாபாரம் செய்கிறார்கள். இந்த அடைக்கலான் குருவி கூட பிதாவுடைய சித்தம் இல்லாமல் இந்த பூமியில விழாது. அல்லேலூயா. அந்த அடைக்கலான் குருவியில கூட தேவன் பாதுகாத்து நடத்தக்கூடிய தேவனா இருக்கிறார். நீங்க பாருங்க, சங்கீதம் 84 3வது வசனத்தை வாசிங்கள். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகையிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. ஆமென். தேவன் தன்னுடைய ஆலயத்துல அடைக்கலான் குருவிக்கு அடைக்கலம் கொடுத்து இருக்கிறாரா? ஆமென். அல்லேலூயா. அடைக்கலான் குருவிக்கு தன்னுடைய ஆலயத்துல தேவன் அடைக்கலம் கொடுத்து இருக்கிறார். அந்த அடைக்கலான் குருவிகளை ஆண்டவர் பாதுகாத்து அவர் தன்னுடைய ஆலயத்துல அடைக்கலம் கொடுத்து இருக்கிறார். இதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உங்க தலையில் உள்ள அந்த முடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் உட்கார்ந்து அப்படியே எண்ணிட்டு இருக்காரா? இல்ல, அவ்வளவு கவனமா இருக்கிறாரு. மனிதர்கள் இந்த முடியை நம்ம ரொம்ப அற்பமா நினைப்போம். முடி கீழே விழுந்துச்சு அப்படின்னா தூக்கி கொண்டு அற்பமா அதை தூக்கி எறிவோம். மனிதர்கள் அற்பமா நினைக்கக்கூடிய இந்த முடியை கூட அவர் கவனமாய் பாதுகாக்கிறார். கவனமாய் பாதுகாக்கிறார். இந்த அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷமானவர்கள். ஆமென்.